அனைவருக்கும் வணக்கம். கற்போம் வாருங்கள் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பக்தி இலக்கியங்களில் 4வதாக இருக்க மாணிக்கவாசகர் பற்றி பார்க்க போகிறோம். மாணிக்கவாசகர் பாண்டி நாட்டு திருவாதவூரில் ஆதிசைவ மரபில் சம்புபாதசாரியாருக்கும் சிவஞானவதியாருக்கும் பிறந்தவர். பாண்டிய நாட்டு திருவாதவூரில் ஆதிசைவ மரபில் சம்புபாதசாரியாருக்கும் சிவஞானவதியாருக்கும் பிறந்தவர். இவர் வாத ஊரடிகள் என்ற பெயர் உண்டே தவிர பெற்றோரிட்ட பெயர் தெரியவில்லை. இவரை வாத ஊரார், திருவாத ஊர் அப்படிங்கிறனால இவரை வாத ஊரார் அப்படி இல்லைன்னா வாத ஊரடிகள் அப்படின்னு சொல்லுவாங்களோ தவிர இவருக்கு பெற்றோரிட்ட பெயர் தெரியவில்லை. இவர் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கியதால் அரிமர்த்தன பாண்டியன் தென்னவன் பிரம்மராயன் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்து முதலமைச்சராக அமர்த்திக்கிட்டார். அவரோட அரசவையில் முதலமைச்சராக அமர்த்திக்கிட்டார். மாணிக்கவாசகர் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கியதால் அரிமர்த்தன பாண்டியன் மாணிக்கவாசகரை தென்னவன் பிரம்மராயன் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்து முதலமைச்சராக அவரோட அரசவையில் வச்சுக்கிட்டாரு. குதிரைப்படையை பெருக்க விளைந்த பாண்டியன் இவரை குதிரை வாங்கி வர அனுப்பினார். இப்போ அரிமர்த்தன பாண்டியன் என்ன பண்ணுறாருன்னா, மாணிக்கவாசகர்கிட்ட போயிட்டு நாம் குதிரைப்படையை பெருக்கலாம், அதனால் நீங்கள் குதிரை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போ சிவன் மேலே அதிக பக்தி கொண்ட மாணிக்கவாசகர் என்ன பண்ணுறாருனா, சிவத்தையே நாடும் சிந்தை கொண்ட அமைச்சர் திருப்பெருந்துறையில் குருந்த மரத்தடியில் முனிவர் யாருன்னா இறைவன் தான் அங்கே முனிவரோட உருவத்தில் அங்கே இருக்கார். எந்த இடத்துலன்னு பார்த்தோன்னா திருப்பெருந்துறையில். சிவத்தையே நாடும் சிந்தை கொண்ட அமைச்சர் திருப்பெருந்துறையில் குருந்த மரத்தடியில் இருக்க முனிவர் யாருன்னா இறைவன் தான். இறைவனே இவ்வுரு தாங்கி இவர் பொருட்டு அங்கிருந்தார். உபதேசம் பெற்று உலகியல் மறைந்தார். குதிரை வாங்கும் பணத்தை சிவப்பணிக்கே செலவிட்டார். இப்போ குதிரை வாங்கிட்டு வர சொல்லி மாணிக்கவாசகர்கிட்ட அரிமர்த்தன பாண்டியன் காசு கொடுத்து அனுப்புனாங்க. ஆனால் அந்த குதிரை வாங்குகிற பணத்தை என்ன பண்ணிட்டார்னா சிவப்பணிக்கே செலவிட்டுட்டார். இதை கேள்விப்பட்ட பாண்டியன் என்ன பண்ணுறாங்கன்னா மாணிக்கவாசகரை சிறையில் இட்டுட்டாங்க. சிறையில் இட்டனால இறைவன் என்ன பண்ணுறாருனா, இறைவன் நரிகளையெல்லாம் பரிகளாக்கி கொண்டு வந்து அரசனிடம் விட்டு செல்ல பரிகள் எல்லாம் நள்ளிரவில் நரிகளாகி கானகம் புகுந்தன. இப்போ குதிரை வாங்கிட்டு வரலன்னு சொல்லி தான் மாணிக்கவாசகரை பாண்டிய மன்னன் சிறையில் இட்டுட்டாங்க. உடனே இறைவன் என்ன பண்ணுறாருனா, நரியை எல்லாமே பரினா குதிரை, நரிகள் எல்லாத்தையும் குதிரைகளாக மாற்றி அரசன்கிட்ட கொண்டு விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் அது உண்மையிலுமே நரி அப்படிங்கிறனால அது என்னாச்சுன்னா நள்ளிரவில் காட்டுக்குள்ளே புகுந்து சேட்டை பண்ணுது. இதனால கோபம் கொண்ட அந்த பாண்டியன் என்ன பண்ணுறாருனா, வாத ஊரார முதுகில் கல்லை கட்டி வைகை ஆற்றோட நடுவில் நிறுத்திட்டாங்க. நரிகளெல்லாம் குதிரைகளாக மாற்றி கொண்டாந்து விட்டதை பார்த்து கோவப்பட்ட பாண்டிய மன்னன் வாத ஊரரோட முதுகில் கல்லை ஏற்றி வையைனா வைகை ஆற்றோட நடுவில் நிறுத்திட்டாங்க. அதை பார்த்து இறைவன் கோபப்பட்டு உடனே வெள்ளப்பெருக்க உருவாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெள்ளப்பெருக்க உருவாக்கிட்டார். இறைவன் வெள்ளப்பெருக்க உருவாக்கிட்டார். உடனே மன்னன் என்ன பண்ணுறாரு, வெள்ளம் வருது அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் அந்த உடைப்புகள் எல்லாம் எடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி எடுக்க போகும்போது அப்போ மாணிக்கவாசகரும் அந்த கட்டினத்துலேருந்து எடுத்து விட்டுட்டாங்க. அரசு கட்டளைக்கேற்ப அனைவரும் உடைப்புகளை அடைக்க உதவலாயினர். அடுத்தது பார்த்தோன்னா வந்திங்கிற ஒரு பாட்டி பொருட்டு அந்த ஒரு பாட்டிக்காக பிட்டுக்கு கூலியாளாக இறைவனே அங்கே வேலை செஞ்சிட்ருப்பார். ஆனால் ஆண்டவன் வேலை செய்யாமல் இருக்கிறத பார்த்த உடனே பாண்டியவன் பிரம்புனா குச்சி எடுத்து இறைவனை அடிக்கிறாங்க. அந்த அடி இறைவன் மேலே படாமல் எல்லார் மேலேயும் பட்டுருச்சு. அப்போ தான் இது எல்லாமே இறைவனோட செயல் அப்படிங்கிறத பாண்டிய மன்னன் புரிஞ்சுக்கிறாங்க. அதுதான் வந்தியின் பொருட்டு பிட்டினை கூலியாக பெற்று கூலியாளாக ஆண்டவன் வேலை செய்யாதிருப்பது கண்ட பாண்டியன் பிரம்பால் அடிக்க இறைவன் மேல் பட்ட அடி எல்லோர் மேலும் பட்டது. இறைவன் திருவருள் இதுவென உணர்ந்த பாண்டியன் தான் பிழை உணர்ந்து
தன் பிழை உணர்ந்து வாதவூரரை விடுத்து மீண்டும் அமைச்சராக்கினான். அதுக்கப்புறம் வாதவூரரை விடுவித்து மீண்டும் அமைச்சராக்கிட்டாங்க. சிவத்தையை நாடும் அவரோ பதவியை வெறுத்து தலம் பல சென்று பரமனுக்கு பாமாலைகள் பாடி மகிழ்ந்தார். இவ்வளோ பனிஷ்மெண்ட் கிடச்சி அவர் விடுவிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, திருப்பியும் அமைச்சராயிக்கோ அப்படின்னு சொல்லி பாண்டியவன் சொன்னாலும், ஆனால் எனக்கு இதிலெல்லாம் பதவி மேலெல்லாம் ஆசை இல்லை, நான் சிவனையே போய் பார்க்குறேன், சிவன் மேலே தான் எனக்கு விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு பல தலங்களுக்கு செல்கிறாரு. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. சிவத்தையே நாடும் அவரோ பதவியை வெறுத்து தலம் பல சென்று பரமனுக்கு பாமாலைகள் பாடி மகிழ்ந்தார். போகிற வழியில் ஊமை பெண்ணை பேச வைத்தது போன்ற பல விந்தைகள் செய்கிறாரு. கடைசியாக தில்லைக்கு போகிறாரு. தில்லைக்கு போய் சேர்றாரு. ஊமை பெண்ணை பேச வைத்தது போன்ற விந்தைகள் பல நிகழ்த்தி தில்லைக்கு வந்தார். 15வது பாயிண்ட்டு, பாண்டிய நாட்டு பதிகளில் பாடிய பாடல்களை மீண்டும் பாடுமாறு பணித்து அவற்றை தம் திருக்கரத்தாலேயே எழுதி வைத்து கொண்டார் இறைவர். அதுவே திருவாசகம். பாண்டிய நாட்டில் பாடின அந்த பாடல்கள் எல்லாமே மீண்டும் ஒரு டைம் பாட சொல்லி அது எல்லாத்தையுமே இறைவன் தன் கையாலேயே எழுதி வைக்கிறாரு. இறைவன் தன் கையால் எழுதின அந்த நூலுக்கு பேர் தான் திருவாசகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாடல்கள் எல்லாமே மாணிக்கம் போன்று இருந்தமையால் அது மாணிக்க வாசகர் அப்படின்னு சொல்லி இவருக்கு பேர் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவருக்கு வாத ஊரடிகள் வாத ஊராருன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இவரோட பாடல்கள் எல்லாமே மாணிக்க மாதிரி இருந்தனால இவரை மாணிக்க வாசகர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கூப்பிட ஆரம்பித்தாங்க. பின்னர் பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என வேண்டி ஏடெழுதி பொன்னம்பலத்தில் வைத்து கொள்ள தில்லைவாழ் அந்தணர்கள் அதற்கு உரை கூறுமாறு வேண்ட மாணிக்க வாசகர் ஆடலரசை காட்டி இவரே இதற்கு பொருளாவார் என்று கூறி கூத்த பெருமானோடு ஒன்றி கலந்தார். இதுக்கப்புறம் இப்போ பாவை பாடியாச்சு, கோவை பாடுக அப்படின்னு சொல்லி பாடினதுக்கப்புறம் அதை எல்லாமே எழுதி பொன்னம்பலத்தில் வச்சுட்டாரு. அங்கே இருந்த அந்தணர்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த திருக்கோவைக்கு விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கிருந்த மாணிக்க வாசகர் என்ன சொல்கிறாருன்னா, சிவன் ஆடலரசன் இருக்கார் இல்லையா, அவரை காட்டி அந்த திருக்கோவைக்கு எல்லாமே பொருள் யாருன்னா இந்த ஆடலரசன் தான் அப்படின்னு சொல்லி இறைவனோட ஒன்றிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ இறைவனோட கலந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆணி மக நாளில் இவ்வுலகிலிருந்து நிகழ்த்திய ஆணி மக நாளில் இறைவனோட ஒன்று கலந்து விட்டார். இவ்வுலகில் அவர் இருந்த காலங்கள் மொத்தம் 32 ஆண்டுகள். கூத்த பெருமானோடு ஒன்றி கலந்தார் என்னைக்குன்னு பார்த்தோன்னா ஆணி மக நாளில். அவர் மொத்தம் வாழ்ந்த காலம் 32 ஆண்டுகள். முன்னையை மூவரோடு இவரையும் இணைத்து சமயக்குறவர் 4 என்பர். முன்னாடி 3 பேர் பார்த்தோம், மூவர் முதலிகள் 3 பேர் பார்த்தோம். அந்த 3 பேரோட மாணிக்க வாசகரையும் சேர்த்து மொத்தம் சமயக்குறவர் 4 அப்படின்னு சொல்லுவாங்க. 4 தனிச்சிறப்புக்குரியவர் யாருன்னா மாணிக்க வாசகர். 4 தனிச்சிறப்புக்குரியவர் மாணிக்க வாசகர். இவர் ஞான மார்க்கத்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. மாணிக்க வாசகர் ஞான மார்க்கத்தவர். இதுவே திருஞான சம்பந்தர் கிரியை, திருநாவுக்கரசர் சரியை, சுந்தரர் சகமார்க்கம், மாணிக்க வாசகர் ஞான மார்க்கம். திருவாசகம் அடுத்தது அவர் எழுதின திருவாசகத்தை பற்றி பார்க்கலாம். மாணிக்க வாசகர் பாடிய பாடல்கள் திருவாசகம். இதை பார்த்தோன்னா இறைவனே ஏன் அவரோட கையால் எழுதினார்னு முன்னாடி பார்த்தோம். இதில் இருக்க திரு அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்னென்னா அழகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார். திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார். வான் கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீஞ்சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே அப்படின்னு சொல்லி திருவாசகத்தை பற்றி சொன்னவர் ராமலிங்க அடிகளார். என்ன சொல்லியிருக்காருன்னா, வான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பஞ்சாற்றினிலே, அதாவது கரும்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செல்லுங்கனி தீஞ்சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே அப்படின்னு மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசகத்தை சொன்னவர் ராமலிங்க அடிகளார். அடுத்ததாக தொல்லை இரும்பிரிவி சூழும் தலை நீங்கி அல்லறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளித்திடும் வாதவூரெங்கோன் திருவாசகம் எனும் தேன். அதாவது தொல்லை இரும்பிரிவி சூழும் தலை நீங்கி அல்லறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளித்திடும் வாதவூரெங்கோன்
திருவாசகம் எனும் தேன் அப்படின்னு சிறப்பாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது, திருவாசகம் இங்கு ஒருகால் ஓதின் கருங்கல் மனமும் கரைந்து உருகும் கண்கள் தொடுமணர் கேணியில் சுரந்து நீர்ப்பாய மெய்மயிர் பொடிப்ப விதிர் விதி பெய்தி என் அன்ப ரகுணரன்றி மன்பதை உலகில் மற்றையரிலரே அப்படின்னு சொல்லி நால்வர் நான்மணி மாலையில் திருவாசகத்தை பற்றி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் வேதம் என தகுவது எதுனா திருவாசகம் தான். இதை சைவ வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் வேதம் மட்டும் இல்லாமல் சைவ வேதம் அப்படின்னு சொல்கிறது எதுனா திருவாசகம். போப்பையர் இதன் திறமை என்று ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் போப் ஜியு போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். பண்டிதமணி முதல் 10க்கும் மேற்பட்டோரால் உரை எழுத பெற்ற உயர்வினது. பண்டிதமணி மு கதிரேசன் செட்டியார் இருக்கார் இல்லையா, அவரு மட்டும் இல்லாமல் இன்னும் 10க்கும் மேற்பட்டோரால் உரை எழுதப்பட்டிருக்கு. இந்த திருவாசகத்தில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோன்னா, இது சிவபுராணம் தொடங்கி அச்சோபதிகம் வரை 51 பிரிவுகளில் 4 அகவல்களும் 652 விருத்தங்களுமாக 656 பாடல்களை கொண்டது. பார்த்தோன்னா 652 விருத்தப்பா, 4 அகவற்பா, மொத்தம் எத்தனை பாடல்? 656 பாடல். திருவாசகத்தில் அகவற்பாக்களால் பாடின பாட்டு மொத்தம் 4, விருத்தப்பாவால் பாடின பாட்டு மொத்தம் 652. மொத்தமானது எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 656. இதுதான் சிவபுராணம் தொடங்கி அச்சோபதிகம் வரை 51 பிரிவுகளில் 4 அகவல்களும் 652 விருத்தங்களுமாக 656 பாடல்களை கொண்டது. அது மட்டும் அல்லாமல் அம்மானை, திருப்பூவல்லி, திருப்பொற்சுன்னம் போன்றன பெண்கள் பாடும் பகுதிகள். அம்மானை, திருப்பூவல்லி, திருப்பொற்சுன்னம் போன்றன பெண்கள் பாடும் பகுதிகள். திருப்பள்ளி எழுச்சி அப்படிங்கிறது டெய்லி காலையில் பாடும் தன்மையது. திருப்பள்ளி எழுச்சி என்பது நாளும் காலையில் பாடும் தன்மையது. திருவெம்பாவை அப்படிங்கிறது மார்கழி மாதம் வைகரையில் ஓதுதற்குரியது. திருப்பள்ளி எழுச்சிங்கிறது நார்மலாகவே டெய்லி காலையில் பாடுறது. அதுவே திருவெம்பாவை அப்படிங்கிறது மார்கழி மாதம் விடியற் காலையில் பாடுறதுக்கு தான் திருவெம்பாவைன்னு சொல்லியிருக்காங்க. 33வது, காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மின் விடுமின் வெகுளி போன்ற அறிவுரைகளை இவர் சொல்லியிருக்காரு. காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மின் விடுமின் வெகுளி போன்ற அறிவுரைகளை இவர் வழங்கியிருக்காரு. 34வது, திருவாசகம் ராமலிங்க அடிகளார், தாயுமானவர் போன்றோருக்கு வழிகாட்டியாக அமைந்த வளமுடையது. திருவாசகம் அப்படிங்கிறது ராமலிங்க அடிகளார், தாயுமானவர் இவங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவர் பாடின பாடல்கள்னு பார்த்தோன்னா, அம்மையே அப்பா ஒப்பில்லா மணியே, அம்மையே அப்பா ஒப்பில்லா மணியே, பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சாலப் பரிந்து, பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சாலப் பரிந்து, காதார் குலையாட விண்ணகத்தே வரும் நெக்கு நெக்குள் உருகி முதலியன முக்கிய பாக்கள் என்னென்னா, அம்மையே அப்பா ஒப்பில்லா மணியே, பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப் பரிந்து, காதார் குலையாட விண்ணகத்தேவரும் நெக்கு நெக்குள் உருகி முதலியன முக்கியமான பாக்களாகும். திருவாசகம் அப்படிங்கிறது சிவானுபவம் உடையவருக்கே புரியக்கூடியது. சிவனை பற்றின அனுபவம் உடையவர்களுக்கு மட்டும்தான் புரியக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழில் வழிபாடு நிகழ்த்துவதற்கு ஏற்றது எதுனா போற்றி திருவகள். தமிழில் வழிபாடு நிகழ்த்துவதற்கு ஏற்றது போற்றி திருவகள். அடுத்ததாக திருக்கோவையார் பற்றி பார்க்கலாம். திருக்கோவையார் அப்படிங்கிறது கோவை பிரபந்தங்களில் முதலில் தோன்றியது தான் திருக்கோவையார். கோவை பிரபந்தங்களில் முதலில் தோன்றியது திருக்கோவையார். ஏனைய கோவைகள் எல்லாம் பாட்டுடை தலைவன் அல்லது தலம் பற்றி பெயர் பெற இது கோவை என்ற பெயரானே விளங்குவது. மற்ற நூல்கள் எல்லாமே தலைவனை பற்றியோ இல்லை எந்த தலத்தை பற்றி பாடியிருப்பாங்களோ அதுதான் வரும். ஆனால் திருக்கோவை மட்டும்தான் அந்த கோவைங்கிற பேராலேயே வந்திருக்கு. இதன் பெருமை உணர்த்தும் திருக்குறள் போல திரு அப்படிங்கிற அடையும். நாலடியாரில் அந்த ஆர் அப்படிங்கிறது சிவன், நாலடியார் சிவனான சித்தியார், இது ரெண்டுலையும் பார்த்தோன்னா இறுதியில் ஆர் அப்படிங்கிற சிறப்பு விகுதி வந்திருக்கு. இது ரெண்டும் ஒரு சேர பெரும் உயர்வு. திருக்கோவையாரில் இருக்க திரு அப்படிங்கிறது அடை, அதுவே கோவையாரில் இருக்க கோவைங்கிறத தனியாக பிரிச்சிட்டோன்னா மீதி இருக்க ஆர் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு விகுதி. இந்த ரெண்டுமே பெற்று ஒரு
உயர்ந்த நூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 44வது திருச்சிற்றம்பல கோவை எனவும் படும். திருக்கோவையாருக்கு இன்னொரு பேர் திருச்சிற்றம்பல கோவை. இது முக்கியமான கேள்வி. திருக்கோவையாரோட இன்னொரு பேர் திருச்சிற்றம்பல கோவையார். இந்த திருக்கோவையாரில் பார்த்தோன்னா 25 பகுதிகளில் 400 கட்டளை கலித்துறைகளில் இறைவனை தலைவனாகவும் உயிரை தலைவியாகவும் கொண்டு பாடப்பட்டது. மொத்தம் 25 பகுதி இருக்குது. 400 கட்டளை கலித்துறை பாடல்கள் இருக்குது. அதுலேயும் பார்த்தோன்னா இறைவனை தலைவனாகவும் உயிரை தலைவியாகவும் வச்சு பாடியிருக்காரு. அதுவே திருஞான சம்பந்தர் இறைவனை தலைவனாகவும் தன்னை தலைவியாகவும் வச்சு பாடியிருப்பார். திருநாவுக்கரசர் இறைவனை தலைவனாகவும் ஆன்மாவை தலைவியாகவும் வச்சு பாடியிருப்பார். மாணிக்கவாசகர் இறைவனை தலைவனாகவும் உயிரை தலைவியாகவும் வச்சு பாடியிருக்காரு. 46 திருவாசகம் போலாது இது எல்லோருக்கும் எளிதே விளங்கக்கூடியது. திருவாசகம் சிவனடியார்களுக்கு மட்டும்தான் புரியும் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் திருக்கோவை எல்லாருக்குமே விளங்கக்கூடியதாக இருக்கும். நயமான நடையும் நல்ல சொல்லாட்சியும் உடையது. நயமான நடையும் நல்ல சொல்லாட்சியும் உடையது. சிற்றின்ப பேரின்ப கருத்துக்கள் செறிந்து விளங்கும் சீரிய பணுவல். சிற்றின்ப பேரின்ப கருத்துக்கள் செறிந்து விளங்கும் சீரிய பணுவல். ஆரணம் ஏரணம் எழுத்து காமநூல் என்றெல்லாம் ஏற்றப்பெறுவது. ஆரணம் ஏரணம் எழுத்து காமநூல் என்றெல்லாம் ஏற்றப்பெறும் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா திருக்கோவையார். ஆரணம் ஏரணம் எழுத்து காமநூல் என்றெல்லாம் ஏற்றப்பெறும் நூல் திருக்கோவையார். மாணிக்கவாசகர் காலம் கிபி முதல் நூற்றாண்டுன்னு சொல்கிறவர் சிவக்கொழுந்து பிள்ளை. மாணிக்கவாசகர் காலம் கிபி முதல் நூற்றாண்டுன்னு சொல்கிறவங்க சிவக்கொழுந்து பிள்ளை. இல்லை 13-14ஆம் நூற்றாண்டுன்னு சொல்கிறவர் டாக்டர் ராஸ்ட். கிபி 13-14ன்னு சொல்கிறவர் டாக்டர் ராஸ்ட். அதுவே மறைமலை அடிகள், காசுப்பிள்ளை, நவநீத கிருட்டின பாரதியார் போன்றோர் கிபி 3ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லியிருக்காங்க. மறைமலை அடிகள், காசுப்பிள்ளை, நவநீத கிருட்டின பாரதியார் இவங்க எல்லாமே கிபி 3ஆம் நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தோன்னா சங்கரரோட மாயவாத கொள்கையை மறுப்பதாலும் மூவர் முதலிகர்க்கும் பின்னை எழுந்த அத்வித கொள்கையை ஆதரிப்பதாலும் இவர் சங்கரரோட மாயவாத கொள்கையை மறுப்பவர் யாருன்னா மாணிக்கவாசகர். அடுத்தது பார்த்தோன்னா மூவர் முதலிகள்னு சொல்கிற திருஞான சம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர் இவங்களுக்கு அப்புறமா இவங்க காலத்துக்கு அடுத்து அத்வைத கொள்கையை இவர் ஆதரிக்கிறனாலையும் திருக்கோவையாரில் வரகுண பாண்டியன் பற்றி சொல்லியிருக்கிறனாலையும் இவர் 9ஆம் நூற்றாண்டு வரகுண பாண்டியன் 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அவரை பற்றி சொல்லியிருக்கிறனாலையும் அதுக்கப்புறம் மூவர் முதலிகள் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரர் இருக்கார் இல்லையா, அவரையும் அப்பரையும் சம்பந்தரை மட்டும் சொல்லிட்டு அதில் சம்பந்தரை பற்றி மாணிக்கவாசகரை பற்றி சொல்லாதனாலையும் இவர் 9ஆம் நூற்றாண்டிற்கு பிந்தியவர் அப்படிங்கிற கருத்து இருக்குது. எதனால் இவர் 9ஆம் நூற்றாண்டுக்கு பிந்தியவர்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா சங்கரரோட மாயவாத கொள்கையை மறுக்கிறாரு. அப்புறம் மூவர் முதலிகருக்கு பின்னாடி அத்வைத கொள்கையை ஆதரிக்கிறாரு. அதே திருக்கோவிலில் குறிக்கப்படுற வரகுண பாண்டியன் 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அது மட்டும் இல்லாமல் மூவர் முதலிகள் அப்படின்னு சொல்லி சுந்தரர், அப்பர், சம்பந்தர் 3 பேரை மட்டும் சொல்லி மாணிக்க வாசகரை சொல்லாமல் விட்டனாலையும் இவர் 9ஆம் நூற்றாண்டுக்கு பிந்தியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக திருவாசகமும் திருக்கோவையாரும் இணைந்து 8ஆம் திருமுறைகளாக கருதப்படுகிறது. திருவாசகமும் திருக்கோவையாரும் இணைந்து 8ஆம் திருமுறையாக கருதப்படுகிறது. தேவார மூவரோடு மாணிக்க வாசகரையும் சேர்த்து சமயக்குறவர் 4வர் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவார மூவர் முதலிகள் அப்படின்னு யாரை சொல்லுவாங்க? திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர் 3 பேரையும் சொல்லுவாங்க. அதுவே மாணிக்க வாசகரையும் சேர்த்து சமயக்குறவர் 4வர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக 4வரில் சம்பந்தர் சம்பந்தரோட சிறப்பு பெயர் ஆளுடைய பிள்ளை, சுந்தரரோட சிறப்பு பெயர் தம்பிரான் தோழன், மாணிக்க வாசகருக்கு மாணவர், திருநாவுக்கரசருக்கு தொண்டர் சீர்பருவார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இறைவனோட தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சம்பந்தர் ஆளுடைய பிள்ளை, சுந்தரர் தம்பிரான் தோழன், மாணிக்க வாசகர் மாணவர், நாவுக்கரசர் தொண்டர் சீர்பருவார். அடுத்ததாக 4வர் பாடிய 4ம் சைவ நான்மறைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இந்த 4 பேர் திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர் இவங்க 4 பேரும் பாடின பாட்டை சைவ நான்மறைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமயக்குறவர் வேறு, சந்தான குறவர் வேறு. சமயக்குறவர் 4 யார் யார்? திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். அப்போ சந்தான குறவர் அப்படிங்கிறவங்க வேற 4 பேர் யார் யாருன்னு பார்த்தோன்னா மெய்கண்ட தேவர், அருள்நந்தி தேவர், மறைஞான சம்பந்தர், உமாபதியார் இவங்க 4 பேர்னா சந்தான குறவர்கள். இதுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் தெரியணும். சமயக்குறவர் 4 பேர் வேற, சந்தான குறவர் 4 பேர் வேற. சந்தான குறவர் யார் யாருன்னா மெய்கண்ட தேவர், அருள்நந்தி தேவர், மறைஞான சம்பந்தர், உமாபதியார் இவங்க 4 பேரும் சந்தான குறவர். சமயக்குறவர் அப்படின்னா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். சமயக்குறவர்களினோட நூல்கள்லாம் எப்படி இருக்குன்னா சமயக்குறவர்கள் 4 பேரோட நூல்கள் எல்லாமே வேதங்களின் சாரமான உபனிஷத்துக்களாகவும் சித்தாந்தமாகவும் ஆகமத்தின் முடிந்த ஞானமான வேதாந்தத்தின் தெளிவாகவும் கருதப்பெறும். 4 பேரோட நூல்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னா வேதங்களின் சாரமான உபனிஷத்துக்களாகவும் சித்தாந்தம் ஆகமத்தின் முடிந்த ஞானமான வேதாந்தத்தின் தெளிவாகவும் கருதப்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வீடியோவில் மாணிக்கவாசகர் பற்றி பார்த்தோம். மீதி இருக்க தலைப்பெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.